ஸ்கில் அண்ட் நாலேஜை நம்ம டெவலப் பண்ணிக்கிறோமான்றது தான். ஓகே. ஏன்னா நம்ம மிஸ்டேக்ஸ்ன்றது எங்கே ஜாஸ்தியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம்னா ஒருத்தவரோட ஏர்னிங் ஃபேஸில் தான் நம்ம ஃபினான்ஷியல் மிஸ்டேக்ஸ். அது வரைக்கும் அப்பா பார்த்துப்பாங்க, அம்மா பார்த்துப்பாங்கன்ற அந்த ஒரு கேர்லெஸ்னஸ் ஆர் அந்த ஒரு கமிட்மெண்ட், அந்த ஒரு பொறுப்பு எடுத்துக்கிறதோ செய்கிறதோ இருக்காது. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்றது பெருசாக யோசிக்க மாட்டாங்க. பட் ஒன்ஸ் அவங்க அந்த ஃபர்ஸ்ட் ஏர்னிங் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அந்த என்விரான்மெண்ட்டு, அந்த சொசைட்டி, என்ன சொல்கிறது, லைஃப் ஸ்டைல், அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாகிடுது. ஓகே ஓகே. ஐஃபோனுன்றதெல்லாம் அதில் காமனாக இன்னைக்கு ஏன் நிறைய பேர் ஐஃபோன் வாங்குறாங்கன்னா இது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் பார்த்து வாங்குறாங்க. என் ஃப்ரெண்டு ஐஃபோன் வாங்கின உடனே அதை பார்த்த உடனே நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன், ஐஃபோன் வச்சிருந்தாவே அவர் கூட ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் பார்த்து தான் நிறைய பேர் ஐஃபோனுக்கு இன்ஸ்பயர் ஆகுது. இல்லைனா ஆண்ட்ராய்ட்லேயும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஏர்னிங் ஃபேஸில் அவ்வளோ செக்யூரிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக ஒரு ஃபோன் வாங்கணும்னு அவசியமும் கிடையாது. பட் அதுதான் ஓகே, ஐஃபோன் வச்சுருந்தா ஒரு வேல்யூ, ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு அவுட் ஆஃப் ஈவன் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இவங்களை மட்டும் பார்க்குறாங்கன்ற அந்த ஒரு இது. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் ஐஃபோன் அது இதுன்னு அந்த ஏர்னிங் ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் அந்த ஃபினான்ஷியல் ட்ராக், அதாவது அந்த கமிட்மெண்ட்லேருந்து கொஞ்சம் லெத்தாஜிக்காக மூவ் ஆக ஆரம்பிச்சாங்க.